சாபம் உண்டா கிடையாதா? சாபம் அது இந்த ஜென்மத்தில் பலிக்குமா அல்லது அடுத்த ஜென்மத்தில் பலிக்குமா? சாபம் மனிதராய் பிறந்துதான் அதை அனுபவிக்க வேண்டுமா, மிருகங்களாய் பிறந்தும் அதை அனுபவிக்கலாமா? இப்படி இருக்கிறது. மனிதனை மனவேதனை அடைய செய்த பெரிய நிலையில் ஏற்படுத்திய சாபம் அது மனிதனாய் பிறந்துதான் அதை அனுபவிக்க முடியும். அதல்லாமல் அறியாமல் செய்த சில சாபத்துக்கு உட்பட்டால் அந்த சாபங்கள் பறவைகளாகவோ அல்லது நாட்டு மிருகங்களாகவோ அல்லது காட்டு மிருகங்களாகவோ மச்சங்களாகவோ பிறந்து அதை அனுபவிக்கலாம். இப்படி அதை இந்த ஜென்மத்திலும் அனுபவிப்பது உண்டு, அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பதும் உண்டு. அது அவர்கள் பிறந்த நாட்களை குறித்து, அந்த நாட்களில் எப்போது அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை அவர்கள் பிறந்த ராசி கட்டத்திற்குள் இந்த விவரங்கள் அதற்குள் இருக்கும்.